கார்காலம் முடிந்தவுடனே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஆக்ஞையின்படி சுக்ரீவன் 70 வெள்ளம் வானர சேனைகளை அணிவகுக்க செய்தார். இந்த வானர சேனைகள் எல்லாம் காடுகளிலும் மலைகளிலும் மலை குகைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் அந்த கிஷ்கிந்தை பகுதியிலே பரவி இருந்தார்கள். 70 வெள்ளம் வானர சேனையும் சுக்ரீவனுடைய ஆணைக்கு இணங்க அப்படியே அவர்களெல்லாம் அணிவகுத்தார்கள். அந்த அணிவகுப்பை ஸ்ரீ ராமபிரானை காணும்படியாக செய்தார்கள். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் இளைய பெருமாளும் அந்த 70 வெள்ளம் வானர சேனைகள் அணிவகுத்து நிற்பதை பார்த்து மிக மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதன் பிறகு சீதாதேவியை தேடும் பொருட்டாக ஒவ்வொரு பகுதிக்கும் 2 வெள்ளம் வானரம் அனுப்ப வேண்டும் அப்படி என்று சொல்லி 4 திக்குகளிலும் வானர சேனைகளை அனுப்புவதற்கு முயற்சித்தார்கள். மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு என 4 திசைகளில் வானர சேனைகள் 2 வெள்ளம் 2 வெள்ளம் வானர சேனைகள் அந்த தலைவர்களோடு சென்று சீதா பிராட்டியை எல்லா இடங்களிலும் தேட வேண்டும் அப்படி என்று சொல்லி அதன்படி தென் திசைக்கு ஆஞ்சநேயர் செல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். ஏனென்று சொன்னால் ராவணன் சீதா பிராட்டியை தென் திசைக்கு எடுத்து சென்றான் என்று ஜடாயு சொல்லியிருக்கிறார். அது மாதிரி அவர்களுக்கு அபிப்பிராயம் இருந்த காரணத்தினால் தென் திசையில்தான் அந்த ராவணன் சீதா தேவியை வைத்திருப்பான் அப்படி என்று சொல்லி தென் திசைக்கு நல்ல சிறப்பான மதிநுட்பமுடைய சிறந்த அறிவுடைய நல்ல ஒரு திறமை படைத்த வீரர்கள் செல்ல வேண்டும் அப்படி என்று சொல்லி தென் திசைக்கு ஆஞ்சநேயர் செல்ல வேண்டும். அதோடு மிகுந்த அனுபவம் உடைய பிரம்மாவுடைய புத்திரர் ஜாம்பவான். ஜாம்பவான் பல யுகங்களிலும் இருப்பவர், வாழ்பவர். அப்படிப்பட்ட அனுபவம் மிக்க அவரும் போக வேண்டும். அதோடு மிகச்சிறந்த வீரனாகிய வாலியினுடைய மைந்தன் அங்கதனும் அந்த அணியிலே இருக்க வேண்டும். அது மாதிரி நீலன், இது மாதிரி சிறப்புமிக்க நல்ல வீரர்களோடு 2 வெள்ளம் வானர சேனைகளை நீங்கள் தென் திசை நோக்கி சென்று சீதா பிராட்டியை தேடுங்கள் அப்படி என்று சொல்லி சுக்ரீவ மகாராஜா ஏற்பாடு செய்தார். உடனே ராமபிரானுக்கும் இந்த அனுமன்தான் சீதாவை கண்டுபிடித்து வருவார் என்று சொல்லுகின்ற எண்ணம் இருந்ததனால் அனுமந்த மூர்த்தியிடம் தன்னுடைய கணையாளியை கழற்றி கொடுத்து, நீ சீதாவை பார்த்தாய் என்று சொன்னால் ஒரு அடையாளத்திற்கு இதை நீ கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி அதை கொடுத்தார். ரொம்ப பவ்யமாக கண்ணில் ஒற்றி அதை துணியிலே முடித்து ரொம்ப பத்திரமாக ஆஞ்சநேயர் வைத்து கொண்டார். அப்பொழுது சுக்ரீவன் சொல்லுவார், ஆஞ்சநேயா, நீ தென்பால் தேடி செல். ஆனால் தென்பால் திருவேங்கடம் என்று ஒரு மலை இருக்கும். அந்த மலையில் மட்டும் நீ மேலே சென்று தேடாதே. மற்ற இடங்களிலெல்லாம் தேடுங்கள். அந்த மலைக்கு மட்டும் நீ போகாதே, குறிப்பாக நீ போகக்கூடாது அப்படி என்று சொல்லி சொன்னார். அப்படியே ஏற்றுக்கொண்டார் ஆஞ்சநேயர். என்ன காரணம் அந்த மலைக்கு திருவேங்கடத்திற்கு போகக்கூடாது என்று சொல்லி சுக்ரீவன் சொன்னார் என்று சொன்னால் அதிலே மிகப்பெரிய அர்த்தம் இருக்கிறது. இயல்பாகவே ஸ்ரீ மகா விஷ்ணுவினுடைய அம்சமாகிய
ராமபிரான் அவரை பார்த்த மாத்திரத்திலே இவருக்கு உள்ளம் உருகி என்பு உருகி காதல் வயப்பட்டு அவருக்கு தொண்டு செய்வேன் என்று சொல்லி ராமநாமத்தை ஓதிக்கொண்டே ராமனுக்கு அப்படி தொண்டு செய்ய விளைந்து கொண்டிருப்பவர் இவர் மகாவிஷ்ணு பக்தர். அத்தகைய அந்த ஆஞ்சநேயர் திருவேங்கட மலைக்கு சென்றார் என்று சொன்னால் அங்கே வெங்கடாச்சலபதியாக, வேங்கடநாதனாக, ஸ்ரீனிவாசனாக, பூலோக வைகுந்தமாக விளங்குகின்ற அந்த திருமலையிலே ஸ்ரீ மகாவிஷ்ணு அப்படியே அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். அங்கு போனால் இவருக்கு பக்தி நினைவிலே எல்லாம் மறந்து போகும், அங்கேயே இருந்து விடுவார். அப்படி என்று நினைத்துத்தான் அவர் சொன்னார். அதன்படி தென் திசையிலே தேடிக்கொண்டே வருகிறார்கள். எல்லா இடங்களிலும் தேடுகிறார்கள். மலைமுகடுகள், பள்ளத்தாக்குகள், காடுகள், 2 வெள்ளம் வானர சேனைகள் என்று சொன்னால், அதுவும் வானரங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எவ்வளவு வேகமாக அவர்கள் தேடுவார்கள். அது மாதிரி தேடி 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 வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் சீதாதேவியை காண முடியவில்லை, எங்கும் காணவில்லை. அவர்கள் தென் திசை தேடி வந்து எங்கே வந்து விட்டார்கள் என்று சொன்னால், இந்த அரபிக்கடல் கடலோரத்திற்கு வந்து விட்டார்கள். இங்கு வந்து இந்த மகேந்திர மலை, இந்த சாரல், இந்த பகுதியிலே வந்து தேடினால் அதற்கு அப்பால் கடல். அதனால் அவர்களுக்கு மிகுந்த மனச்சோர்வு ஏற்பட்டது. எங்கும் தேடினோம், சீதா பிராட்டியை காணவில்லை. இப்பொழுது கடல் வந்து விட்டது, சமுத்திரம் ஆகிவிட்டது, இதற்கு அப்பால் எங்கு தேடுவது? நம்மை முழுமையாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதா பிராட்டியை தென் திசை செல்லுகின்ற வீரர்கள் கண்டுபிடித்து வருவார்கள் என நினைந்து அல்லவா, நம்மீது கொண்ட நம்பிக்கை வைத்து கொண்டல்லவா இருக்கிறார். ஆனால் இந்த தென் திசையிலே காண முடியவில்லையே, இனி என்ன செய்வது? திரும்பி போய் அவரிடம் சீதா பிராட்டியை எங்களால் பார்க்க முடியாது என்று, பார்க்கவில்லை நாங்கள் என்று சொல்லுவதா? அப்படி சொல்வதை விட உயிரை விட்டு விடுவதல்லவா மேல். நம்மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி நம்மை தென் திசைக்கு அனுப்பியிருக்கிறாரே, அவரிடம் போய் நாம் என்ன சொல்வது? வேறு மறுவார்த்தை சொல்லாமல் இறந்துபட்டு போவதே மேல். ஆனால் ஜடாயுவை போல நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே. ஜடாயு அது ஒரு பட்சி ஒரு ஜென்மமாக இருந்தால் கூட, ஒரு துரோகம் நடக்கின்ற பொழுது சீதா தேவியை அந்த ராவணன் விமானத்திலே எடுத்து வருகின்ற பொழுது அந்த ஜடாயு எவ்வளவு போராடி இருக்கிறது, அந்த ராவணனை எதிர்த்து எவ்வளவு ஆற்றலோடு சண்டை செய்து சீதா தேவியை அது மாதிரி அநியாய அக்கிரமத்திலிருந்து மீட்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு பாடுபட்டிருக்கிறது. அவனுடைய தலைகளை கொத்தி எறிந்திருக்கிறது, அவன் கையில் இருந்த வில்லை ஒடித்திருக்கிறது, அவனுடைய தேரை அழித்திருக்கிறது, குதிரைகளை வீழ்த்தி இருக்கிறது. அப்படி தன்னுடைய உடலிலே ஒரு சொட்டு இரத்தம் இருக்கின்ற வரை அயலொருவன் சீதாதேவியை வஞ்சகமாக கவர்ந்து செல்வதை நான் விடமாட்டேன் என்று சொல்லி போராடி மாண்டிருக்கிறதே, அது மாதிரி நமக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையே, அப்படியல்லவா இறந்திருக்க வேண்டும். அப்படி என்று இவர்கள் ஒருவருக்கொருவர் அந்த கடற்கரை தீரத்திலே நின்று சொல்லுகிறார்கள். என் செய்வது அப்படின்னு சொல்லி, இதை சம்பாதி என்று சொல்லி ஒரு பறவை, அது மலை போன்ற உருவம் உடையது. ஜடாயும் அப்படிப்பட்ட பெரிய உருவம் உடையதுதான். சம்பாதி, ஆனால் அதற்கு இறக்கைகள் இல்லை.
ஒரு மாமிச பிண்டம் போல், அப்படி மலை போல் இருக்கின்ற ஒரு உருவம். அது இந்த ஜடாயு போல் நாம் இறந்தோம் இல்லையே என்ற வார்த்தை அதற்கு கேட்கிறது. ஜடாயுவா? ஜடாயு நம்முடைய தம்பி அல்லவா, அருமை தம்பி அல்லவா, அவன் இறந்துபட்டு போனானா? அப்படியல்லவா இவர்கள் சொல்லுகிறார்கள். நானும் பார்த்தேன், அந்த ராவணன் சீதாதேவியை, ஒரு பெண்ணை தென்பக்கம் தென் திசை நோக்கி எடுத்து சென்றதை. அப்பொழுது அவன், ஒருவேளை என் தம்பி வடக்கே அந்த ராவணனோடு எதிர்ப்பு திருப்பானோ, அவனோடு எதிர்த்து போர் செய்து இறந்திருக்கிறான் என்றல்லவா இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்படி மெதுவாக, ஒரு மலை எப்படி மெதுவாக அசைந்து வருமோ அது மாதிரி இவர்கள் கொஞ்சம் பக்கத்தில் வருகிறார் அந்த சம்பாதி. பார்த்தார்கள், மலை பெயர்ந்து வருவதைப் போல் ஓர் உருவம் வருகிறது. ஒரு பிண்டம், மலை பிண்டம் போல் வருகிறது. யாரோ வஞ்சகம் உடைய ராட்சசர்களுடைய செயலோ என்று வானரர்கள் எல்லாம் பயந்து ஓடுகிறார்கள். ஆஞ்சநேயர் பார்த்தார், வானரங்கள் பயந்து ஓடுகின்றன, ஏதோ ஒரு உருவம் வருகிறது. அப்படியே கதாயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு, அப்படி ஆஞ்சநேயர் அந்த உருவத்தின் முன் சென்று, நீ யார் அப்படி என்று கேட்டது. உடனே அந்த சம்பாதி சொல்லுகிறது, ஐயா உங்களுக்கு வணக்கம், நான் அருணனுடைய புத்திரன். அருணனுக்கு நான் சம்பாதி என்று பெயருடைய நானும், என் தம்பி ஜடாயுவும் உண்டு. நாங்கள் ஒரு சமயம் மிக இள பாலிய பருவத்திலே, ரொம்ப அந்த பாலிய உற்சாகத்திலே கதிரவனை அடைய வேண்டும் என்று சொல்லி காய்கதிர் செல்வனாகிய அந்த கதிரவன் இருக்கும் இடத்தை நோக்கி பறந்து சென்றோம். கதிரவனுடைய அருகில் செல்ல செல்ல என் தம்பி எனக்கு முன்னே செல்லுகின்றான், நான் அவன் பின்னே சென்றேன். ஆனால் முன்னே சென்ற என் தம்பி கதிரவன் அவனுடைய வெம்மை தாங்க முடியாமல், அவனுடைய இறக்கைகள் கருக ஆரம்பித்து வெம்மை தாங்க முடியாமல், அண்ணா என்னை காப்பாற்று காப்பாற்று என்று சொன்னான். நான் தம்பி, அவன் காப்பாற்று என்று சொல்கிறானே, ஆகவே அவனை காப்பாற்றியாக வேண்டும் என்று சொல்லி அவன் மேல் பறந்து அவனுக்கு என் இறக்கைகளால் நிழல் கொடுத்தேன். என்னை அறியாமல் தம்பி மீது உள்ள அன்பின் காரணமாக அவன் மேல் பறந்து என் இறக்கைகளை விரித்து சுடு கதிரவனுடைய வெம்மையையும் பொருள்படுத்தாமல், அதை எள்ளளவு கூட எண்ணி பார்க்காமல் நான் மேலே பறந்ததினால் என்னுடைய இறக்கைகளெல்லாம் கருகி போய்விட்டன. இறக்கை கருகி பூமியில் தடால் என்று மலை போல் விழுந்தேன். அப்பொழுது என்னுடைய உடல் மாமிச பகுதிகளெல்லாம் சிதறி போய்விட்டன, எலும்புகளெல்லாம் ஒடிந்து போய்விட்டன. குற்றுயிரும் குலையுயிருமாக உயிர் பிரிகின்ற தருவாயிலே நான் முணுமுணுத்து கொண்டிருந்தேன். லோக சாரங்கர் என்று ஒரு முனிவர் இந்த காட்சியை பார்த்தார். அருகில் வந்தார். ஆஹா, இப்படி ஒரு உயிர் பதைபதைக்கிறதே என்று அவர் மனம் இரக்கம் கொண்டது. என்னை அப்படியே என் உடம்பையெல்லாம் அவருடைய தவம் நிறைந்த அருள் சுரக்கின்ற திருக்கரத்தினால் தடவி கொடுத்தார். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வு ஏற்பட்டது. பச்சிலைகளை பிழிந்து எனக்கு மருந்து கொடுத்தார். நான் ஒருவாறு தேழ்ந்தேன். பெரிய தவம் செய்கின்ற முனிவர் அல்லவா, அவர் ஸ்பரிசம் பட்ட மாத்திரத்திலே எனக்கு மீண்டும் நல்ல ஆற்றல் வந்தது. முனிவரை வணங்கி,
என்னை காத்தருளினீர் என்று அடிபணிந்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், அப்பா, நீ வருந்தாதே. உனக்கு இறக்கைகள் இல்லை என்று சொல்லி நீ வருத்தப்பட வேண்டாம். சம்பாதி, உனக்கு இறக்கைகள் முளைக்கும். நீ மீண்டும் நல்ல முறையிலே பறந்து உன்னுடைய கழுகுனத்திற்கு நீ அரசன் ஆகலாம். எப்பொழுது என்று சொன்னால், தென் திசை நோக்கி ராமனுடைய அந்த திருத்தொண்டர்கள் வருவார்கள். அப்படி வருகின்ற பொழுது அவர்கள் ராமநாமத்தை உச்சரிப்பார்கள். அந்த ராமநாமத்தை என்னிடம் வந்து நீங்கள் ராமநாம ஜபம் செய்யுங்கள் என்று நீங்கள் அவர்களை கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் அருகாமையில் இருந்து அவர்கள் ராமநாமத்தை சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு இறக்கைகள் மிக தெளிவாக உடனேயே முளைத்துவிடும். அப்படி என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படி என்று சொல்லி அந்த சம்பாதி சொல்லி ஆஞ்சநேயரை வணங்கி நீங்களெல்லாம் ராமநாமம் சொல்லுங்கள் அப்படி என்று சொன்னார். ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராமா ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஸ்ரீ ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா. என்ன ஆச்சரியம்! என்ன ஆச்சரியம் பாருங்கள். அப்படியே குஞ்சு பறவைக்கு அந்த இறக்கைகள் எவ்வளவு வேகமாக முளைக்குமோ அதைவிட பல மடங்கு அந்த சனமே பல நிறங்களிலே அந்த சம்பாதி கழுகரசனுக்கு இறக்கைகள் முளைத்து விட்டன. ராமகாதையிலே, ராமகாவியம் மகா காவியத்திலே இந்த ராமநாமத்திற்கு, இந்த பக்திக்கு எவ்வளவு சிறப்பு ஏற்பட்டிருக்கிறது பாருங்கள். நாமும் எல்லா இல்லங்களுக்கும் சென்று யோகிராம் சுரத்குமார் ஆனந்த குருகுலத்திலும் எவ்வளவு சிறப்பாக அந்த பகவானுடைய நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். ராமநாமத்தை கோடி கோடி கணக்கிலே ஜபிக்கின்ற ஒரு சத் பாத்திரங்களாக, புத்திரர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி என்றால் பகவானுடைய அருள் நமக்கு எப்படி கிடைக்கும்? சந்தேகமே கிடையாது. முருக பிடிக்க வேண்டும், இறுக பிடிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு நான் 50,000 முறை ஜபிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் 1,00,000 ஜபியுங்கள். 1,00,000 ஜபிப்பேன் என்று சொல்லுகின்றவர்கள் 1,50,000 ஜபியுங்கள். ஜபியுங்கள், ஜபியுங்கள், ஜபியுங்கள். ஜபமே கதிமோட்சம். ராமநாமம் அதற்கு சான்று. சம்பாதி சிறகு முளைத்தவுடனே அந்த வானர வீரர்களை பார்த்து சொல்லுவார், நான் தொலைநோக்கு பார்வை உடையவன். சம்பாதிக்கு கண் வந்து மிக கூர்மையானது. எப்பொழுதும் நீங்கள் கழுகு 1 மைல் 2 மைல் உயரத்திற்கு மேலே இருந்தால் கூட பூமியில் இருக்கிற பொருள்களெல்லாம் மிக தெளிவாக தெரியும். அதுபோல எனக்கு மிகுந்த பார்வை உண்டு. இந்த வழியாக சீதா தேவியை ராவணன் தான் எடுத்து சென்றான். அவன் இலங்கையில் கொண்டு சென்று வைத்திருக்கிறான். அந்த சீதா பிராட்டிக்கு எந்த இடையூறும் இப்பொழுது இல்லை. நீங்கள் தேடி சென்றால் கண்டுகொள்ளலாம். ஆனால் 1 யோஜனை தூரம் கடல் வெளியிருக்கிறது இலங்கைக்கு செல்வதற்கு. அங்கு செல்வதென்றால் அது சாதாரண காரியம் அல்ல. அதோடு மட்டுமல்லாமல் அந்த ராவணனுடைய கோட்டை இருக்கிறதல்லவா, பெரும் காவல் உடையது. கொடிய அரக்கர்கள் இரவும் பகலும் காத்து கொண்டிருப்பார்கள். எல்லா வீதிகளிலும் ஆயிரக்கணக்கான ராட்சசர்கள் காவல் உடைய மிக பாதுகாப்புடைய நகரம் இலங்கை மாநகரம். ஆகவே உங்களில் யாரேனும் செல்வது என்று சொன்னால்
கடலை தாண்டி சென்றால் மட்டும் போதாது, அங்கு அந்த ராட்சதர்களை எதிர்த்து நிற்கின்ற வல்லமையும் வேண்டும். அப்படி உங்களால் முடியுமா? அப்படி போக தயார் என்று சொன்னால் நீங்கள் எல்லோரும் செல்ல வேண்டாம், உங்களில் ஒருவர் சென்று பார்த்து வாருங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் நான் கூறுவது உண்மை, சீதாதேவி அங்கேதான் இருக்கிறாள். ஆகவே இந்த செய்தியை முழுமுதற் பரம்பொருளாகிய ராமச்சந்திரமூர்த்திக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள். அப்படி என்று சொல்லி அந்த சம்பாதி, இப்பொழுது என் தம்பியும் இறந்து விட்டான், நானும் இப்பொழுது உடனே போகாவிட்டால் அரசன் இல்லாமல் கழுகினங்கள் மிக கஷ்டப்படுவார்கள் என்று சொல்லி தன்னுடைய இருபெரும் இறக்கைகளையும் வீசிக்கொண்டு வானில் பறந்து சம்பாதி சென்று விட்டது. சம்பாதியுடைய வார்த்தைகளை கேட்ட ஜாம்பவான் உடனடியாக அங்கிருக்கின்ற வீரர்களை எல்லாம் ஒருங்கிணைத்தார், அழைத்தார். இங்கே ஆஞ்சநேயர் இருக்கிறார், நீலன் இருக்கிறான், மிக பலசாலியான வாலியின் மைந்தன் அங்கதன் இருக்கிறான். அது மாதிரி வீரர்களை எல்லாம் அழைத்து இந்த கடலை தாண்டி செல்ல வேண்டும், இலங்கையில் சீதாதேவியை பார்த்து வர வேண்டும், அதற்கு காலதாமதமும் ஆகக்கூடாது. ஸ்ரீராமபிரான் கொடுத்திருக்கின்ற கால கெடு முடிவதற்குள் நாம் சென்று பதில் சொல்ல வேண்டும். ஆகவே இப்பொழுது கடலை கடந்து செல்வதற்கு யார் தயார்? அப்படி என்று ஒவ்வொரு அந்த மாவீரர்களிடமும் கேட்கிறார் ஜாம்பவான். அப்பொழுது அங்கிருக்கின்ற மாவீரர்கள், நீலன் முதலானவர்கள், ஆனால் ஒரு யோஜனை என்னால் போக முடியாது, நான் போவேன், ஆனால் ஒரு யோஜனை, அப்படியே நான் சிரமப்பட்டு போனால் கூட அங்கு சென்று சேர்ந்து விடுவேன், ஆனால் மீண்டு வருவது என்பது என்னால் முடியாது. அடுத்தாற்போல் அங்கதன் மாவீரன், அவன் வாலியினுடைய புத்திரன். ஆகவே அந்த வாலிக்கு ஈடான பலம் உடையவன். அவன் சொல்லுவான், நான் போய்விடுவேன் இலங்கைக்கு, ஆனால் அந்த கோட்டைகளை எல்லாம் தாண்டி சென்று சம்பாதி சொல்வது போல பெரும் பாதுகாப்பு உடையதாக இருந்தால் சீதா பிராட்டியை கண்டு நான் மீண்டு அவர்களோடு போர் செய்து வர முடியுமா என்பது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. நீங்களெல்லாம் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொன்னார். அவர் உட்கார வைத்தார். இப்படி ஒவ்வொருவரிடமாக உங்களுடைய யார் போவது, யாராவது போய் சாதித்து ஆக வேண்டுமே அப்படி என்று கேட்டு வருகின்ற பொழுது ஆஞ்சநேயர் அங்கே ஒரு பகுதியிலே கூனி குறுகி அப்படியே உட்கார்ந்திருக்கிறார். ஜாம்பவான் பார்த்தார், இந்த வீரர்களெல்லாம் இப்படி இயலாமையை சொல்வது, எந்த காரியம் என்றாலும் சீதா தேவியை போய் பார்த்து ராம காரியத்திற்கு ஒரு தொண்டு என்று சொன்னால், வேறு எந்த காரியங்கள் எப்படி போனாலும், உயிரே போனாலும் அப்படியெல்லாம் நிற்க வேண்டும். அதுதானே மிக மிக முக்கியம். குருகுலத்து காரியம் என்றால் மற்ற காரியங்களெல்லாம் அப்படி ஒரு 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 வாஞ்சை, ஒரு பக்தி, ஒரு உயர்ந்த எண்ணம் அப்படி நாம் வளர்க்க வேண்டும். இங்கு இவர்கள் இப்படி சொல்வதை பார்த்து ஜாம்பவான் சொல்லுவார், வீரர்களாகிய நீங்களெல்லாம் இப்படி சொல்லுகிறீர்கள், நானோ வயோதிகன், என்னால் இது இயலாத காரியம் இல்லை. நான் 8 திக்குகளிலும் ஒரு கணப்பொழுதிலே சென்று சிவபெருமான் இந்த பிரபஞ்சத்திற்கு இடுகின்ற கட்டளையை முரசு அடித்து பறைசாற்றி வருகின்றவன் நான். அப்படி இதுகாரும் செய்திருந்தவன் ஒரு முறை நான் அப்படி குன்றுக்கு குன்று தாவி திக்குக்கு திக்கு தாவி சென்று பறையடித்து வருகின்ற பொழுது மேருமலையில் மோதிவிட்டேன். அப்பொழுது என்னுடைய கால் முட்டில் அடிபட்டு அப்பொழுதிருந்து எனக்கு இந்த கால் முட்டு சரியாக வேலை செய்வதில்லை.
ஆகவேதான் உங்களிடம் நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆஞ்சநேயா, ஏன் அப்படி பார்த்து கொண்டிருக்கிறாய்? நீ யார் தெரியுமா? ஆஞ்சநேயனை பார்த்து கேட்கிறார். நீ யார் தெரியுமா? அஞ்சனை புத்திரன், மகா மகா பலசாலியான வாயு மைந்தன். நீ சாதாரணமானவன் அல்ல. நீ தொட்டிலே சிறுபிள்ளையாய் படுத்திருந்த நேரத்திலே, ஆஞ்சநேயா உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? கொஞ்சம் சிந்தித்துப் பார். வானிலே இளம் சூரியன் எழுந்து வந்த நேரத்தில் செம்பஞ்சு குழம்பு போல சிவந்திருந்ததை பார்த்து, இதோ நான் உண்ணுகின்ற ஒரு கனி போலும் என்று பாய்ந்து அதை பிடிக்கச் சென்றாய் அல்லவா? நீ சாதாரணமானவனா? எங்கே கதிரவனை இந்த ஆஞ்சநேயன் பிடித்து விடுவானோ என்று பயந்த இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தினால் உன்னை அடிக்க, நீ கீழ் விழுந்த பொழுது உன் தந்தை வாயு பகவான் என் பிள்ளையை அடிப்பதா? நான் உலகில் காற்றே வீச மாட்டேன். ஒரு நிமிடம் பிராணன் இல்லாவிட்டால் என்ன ஆகும்? உலகத்து உயிர்களெல்லாம் மாண்டு போய்விடும் இல்லையா? தேவாதி தேவர்களெல்லாம் ஓடோடி வந்து வாயு பகவானுடைய பாதத்திலே விழுந்து வணங்கி, அப்படி ஒரு முடிவை எடுத்து விடாதீர்கள், உலகத்து உயிர்களை எல்லாம் காப்பாற்றுங்கள், உங்களுக்கு என்ன வேண்டுமோ சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைதானே, அவன்தானே பிழைக்க வேண்டும், அவன்தானே மாவீரனாக இருக்க வேண்டும், அவன்தானே அறிவுரை உடையவனாக இருக்க வேண்டும். ஆமாம் ஆமாம், அப்படி என்று சொன்னால் வருண பகவான் என்னுடைய சக்தி எல்லாம் கொடுக்கிறேன், என்னுடைய ஆயுதத்தை எல்லாம் கொடுக்கிறேன். அக்னி பகவான் என்னுடைய சக்தி எல்லாம் உன் மைந்தனுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய ஆயுதங்களை எல்லாம் கொடுக்கிறேன். இப்படி தேவாதி தேவர்களெல்லாம் தங்களுடைய சக்தியையும் ஆற்றலையும் அவர்கள் வைத்திருக்கின்ற திவ்யமான படைக்கலங்களையும் கொடுத்தார்கள். யாருக்கு? ஆஞ்சநேயருக்கு. சூரிய பகவான், மைந்தனே நீ வா, உனக்கு நான் வியாகரணம் சொல்லுகிறேன் என்று சொல்லி, வேதங்களுக்கும் வேதத்திற்கு அப்பால் இருக்கின்ற அத்துணைக்கும் கலையாக இருக்கின்ற வியாகரண கலையை உனக்கு சொல்லி தந்தார். நீ சாதாரணமானவனா? அப்பா ஆஞ்சநேயா, நீ நெருப்பிலும் ஊடுருவி செல்வாய், கொடு மழை பொழிகின்ற நீரிலும் நீ நனையாமல் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கும் நுழைந்து செல்வாய். வாயுவினும் வேகமாக இந்த உலகம் முழுவதும் சஞ்சரிக்க வேண்டுமென்றாலும் உன்னால் முடியும். நீ மிகப்பெரிய மா ஆற்றல் உடையவன். நீ யார் தெரியுமா? இன்னும் சொல்லுகிறேன், நீ ருத்ரனுடைய அம்சம். இந்த உலகத்தை எல்லாம் காலதேவனாகிய ருத்ரன் ஒரு கணப்பொழுதிலே அழிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அழித்து மாய்த்து விடுவான். அவன் ஒரு புன்சுரிப்பே அந்த முப்புறங்களை எல்லாம் ஒரு கணத்தில் அழித்தது. நீ அத்தகைய வல்லமை உடையவன், நீ எழுந்திரு அப்படி என்று சொன்னார். ஆஞ்சநேயருக்கு அப்படி புலகாங்கிதம் ஏற்படுகிறது. உலகம் எல்லாம் இருக்கின்ற அத்தனை சக்தியும் அவருக்கு உள்ளத்திலே பாய்கிறது. அப்படி சொல்லுகிறார் மீண்டும் ஜாம்பவான், அப்பா இலங்கை என்ன, இலங்கையில் இருக்கின்ற லட்சக்கணக்கான ராக்கதர்கள் என்ன, 14 லோகங்களும் உன்னை எதிர்த்து நின்றால் கூட ஒரு நொடிப்பொழுதிலே உன்னை நீ அழித்து விடலாம் அவர்களை, எழுந்திரு அப்படி என்று சொல்லி அவர் சொன்ன மாத்திரத்திலே ஆஞ்சநேயருக்கு அந்த எல்லா ஆற்றல்களும் வந்த தோற்றம் ஏற்படுகிறது. அவர் மிக பணிவாக அந்த ஜாம்பவான் மற்றும் உள்ள வானர்களை வணங்கி இவ்வளவு சொன்ன பிறகும் அவருக்கு அடக்கம் மாறவில்லை. அடக்கம் அமரருள் உய்க்கும். அடக்கம் மிக மிக முக்கியம். பணிவாக, நீங்களெல்லாம் இந்த ஆஞ்சநேயன் அங்கு சென்று ராம சேவை செய்ய வேண்டும் என்று நினைந்தீர்கள் என்று சொன்னால் அப்பணியை நான் செய்வேன். இலங்கையை வேரோடு பிடுங்கி வர வேண்டும் என்று சொன்னாலும் இவன் கொண்டு வருவேன்.
சீதா தேவியை அந்த ராக்கரர்களிடம் இருந்து மீட்டு எடுத்து வர வேண்டும் என்றாலும் வருவேன். அந்த இலங்கை வாழுகின்ற அந்த ராக்கதர்களையும் 10 தலை ராவணனையும் ஒரு சேர நெருப்பில் பட்ட பஞ்சு போல் அழித்து வர வேண்டும் என்றாலும் எனக்கு சொல்லுங்கள், அழித்து வருகிறேன். நீங்கள் இங்கேயே இருங்கள் அப்படின்னு சொன்னார். இந்த இடத்திலே ஒன்றை நாம் மிக மிக கவனிக்க வேண்டும். என்ன என்று சொன்னால், ஆஞ்சநேயர் சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது, எந்த குழந்தையும் சிறு பிள்ளையிலே நல்ல சுறுசுறுப்பாக விளையாடி கொண்டிருக்கும் அல்லவா? சுறுசுறுப்பு இல்லை, என் பிள்ளை ரொம்ப அட்டகாசம் பண்ணுறான், அப்படி ஓடுறான், இப்படி ஓடுறான், அதை செய்கிறான், இதை செய்கிறான் அப்படி சொல்லுவோம். பெரியவங்க சுறுசுறுப்பு இருந்தால் தான் பிள்ளை அப்படின்பார்கள். அது மாதிரி சுறுசுறுப்பாக இருந்த ஆஞ்சநேயர் அந்த காடுகளிலே தவம் செய்து கொண்டிருக்கிற முனிவர்களுடைய துணியை எடுத்து அங்கே கொண்டு வைத்துக் கொள்வார். அவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த கமண்டலம், இது மாதிரி அந்த பொருள்கள், மாத்திரக்கோல், இவைகளையெல்லாம் அங்கங்கே எடுத்துக்கொண்டு போட்டு விடுவார். அந்த முனிவர்கள் எல்லாம், இவன் வாயு புத்திரன், அஞ்சனை புத்திரன், இவனுக்கு அதீதமான பலம், அதனால் இவன் சேட்டை இப்படி செய்கிறான், இவனுக்கு பெரிய சாபம் கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடாது, ஆனால் இவனை தடுத்து வைக்க வேண்டும். அதனாலே ஆஞ்சநேயரை பார்த்து சொல்வார்கள், உன் பலம் உனக்கு தெரியாமல் இருப்பதாகுக. யானை பாகன் யானையை அப்படி ஓட்ட முடியாது, யானையின் பலம் யானைக்கு தெரியாமல் இருக்கும். என்ன, யானையின் பலம் அதற்கு தெரிவது இல்லை, அது இயற்கையினுடைய படைப்பு. அது தெரிஞ்சா அப்படி தட்டி போட்டுடும். அதற்கு கண்களுக்கு கூட வேறு ஒரு சின்ன சொல்லுவார்கள். என்ன சொல் என்றால், அந்த கண்களுக்கு மற்ற பொருள்கள்லாம் பூதம் போல் பெரிதாக தெரியுமா. என்ன, அது மாதிரி ஆஞ்சநேயருக்கு அவருடைய பலம் தெரியாமல் இருந்தது. இப்பொழுது இதை உணர்ந்த ஜாம்பவான் அதை தெரிவிக்கிறார். தெரிவித்த மாத்திரத்திலே அவர் மகானுபாவு, பெரியவர் என்பதை உணர்ந்து கொண்டார். இந்த இடம் மிக துல்லியமாக உபனிஷத்துக்களில் சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், நம்முடைய பலம் நமக்கு தெரிவதில்லை, நம்முடைய பலம் நம் யாருக்கும் தெரிவதில்லை. நம்முடைய பலத்தை ஜாம்பவான் போன்று நம் குருநாதர் நமக்கு சொல்ல வேண்டும். இது இங்க முக்கியமான இடம். நம் குருநாதர் சத்குரு யோகிராம் சுரத்குமார் நம் பலத்தை நமக்கு சொல்ல வேண்டும். நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோம்? நான் இன்னாருடைய மகன், இன்ன ஊரில் பிறந்தவன், இன்ன இடத்துல திருமணமானது, அல்லது இன்ன வஸ்துக்கள் நமக்கு உண்டு, நம்ம கொஞ்சம் வருஷம் உயிரோடு இருப்போம், ஏதோ வாழ்க்கை, அதுக்குள்ளே நிறைய நோய் நொடிகள் அல்லது நிறைய பொருள் சேர்க்கணும், பல கஷ்டங்கள், இப்படி நம்முடைய உண்மையான நிலையை தெரியாமல் இந்த உடல் மீது பற்று வைத்து கொண்டு, இந்த உடல் சம்பந்தமான சொந்த பந்தங்களை நமக்கு ஆதாரமாக வைத்து கொண்டு, இதிலே பல நட்புகள், பல எதிரிகள், பல்வேறு விதமான ஆசைகள், பல்வேறு விதமான துராசைகள், இது மாதிரி நாம் ஒரு சாதாரண ஜீவன், சாதாரண மனிதன் என்று நினைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். உண்மையில் நாம் இந்த சாதாரண உடல் என்று நினைத்து கொண்டு இந்த சொந்த பந்தங்களோடு வாழ்ந்து உண்டு இறந்துபட்டு போகின்ற மனிதர்கள் அல்ல. குருநாதர் என்ன சொல்லுகிறார்? நீ ஆத்மஸ்வரூபன், நீ அமிர்தஸ்ய புத்திரன், வேதம் சொல்லுகிறது. நீ ஆத்மஸ்வரூபன், நீ சச்சிதானந்தன், நீ என்றும் இருப்பவன், மாறாதவன், அழியாதவன், சாஸ்வதமானவன். உன்னை பஞ்சபூதங்கள் அழிக்காது, நீ என்றும் அழிந்ததும் இல்லை, இனி அழியப் போவதும் இல்லை. நீ சாஸ்வதமாக என்றும் இருக்கக்கூடியவன். உன்னுடைய நிலை என்ன? சச்சிதானந்தம். நீ ஆனந்தமயமானவன், நீ சிறப்பு மிக்கவன் என்று உபனிஷத்து சொல்லுகிறது. இத்தகைய ஞான கண்ணை திறந்து விடுவது யார்?
பலமா சொல்லுங்க. யார்? குருநாதர். சத்குருநாதர் தான். படிக்கலாம், கேட்கலாம், சொல்லலாம், சத்சங்கங்களை நாம் அடையலாம். ஆனால் குருநாதர் அந்த ஞானக்கண்ணை தொட்டு திறந்தால்தான் நமக்கு அந்த ஞானம் சித்திக்கும், அனுபவத்திற்கு வரும். அதனால்தான் குருநாதர், குரு என்று சொன்னாலே அஞ்ஞானத்தை நீக்குபவர். கு அஞ்ஞானம், அறியாமை, மாயை, இருள். ரு நீக்குபவர், அஞ்ஞானத்தை நீக்குபவர். இங்கு என்ன அஞ்ஞானம்? நான் சாதாரண மனிதன் என்று இருப்பது அஞ்ஞானம். நான் அழிவில்லாதவன், ஆத்மஸ்வரூபன் என்று இருப்பது ஞானம். அந்த ஞானத்தை காட்டினார். இங்கே ஜாம்பவான் ஆஞ்சநேயருக்கு அந்த உயர்நிலையை காட்டிய மாத்திரத்திலே அப்படி எழுந்தாராம். எழுந்தவர் வான்முட்ட வளர்ந்தார். வானுலகத்தவர் ஆஞ்சநேயர் வளர்ந்து கொண்டே வருகிறார் என்று அங்கு பார்க்கிறார்கள். இலங்கை எங்கே என்று சொல்லி ஆஞ்சநேயர் இப்படி மேலே பார்த்தால் மேலே குபேரப்பட்டணம் தெரிகிறதாம். அங்கே இருக்கின்ற சிவலோகம் தெரிகிறதாம், வைகுந்தம் தெரிகிறதாம். ஓஹோ, இது இலங்கை அல்ல, இது பெரிய உயர்நிலையில் வாழ்பவர்கள். ஆனால் ராவணன் எப்படிப்பட்டவன்? பிறன் மனை விளைதல் என்னும் கொடும் குற்றம் செய்கின்ற ராக்கதர் கூட்டத்திலே இருக்கின்ற வஞ்சகத்திலும் வஞ்சகனான கொடியவன் அல்லவா? அவன் இப்படிப்பட்ட பெரும்பூமியிலே இருக்க மாட்டான். சற்று கீழ் நோக்கி பார்க்கிறாராம். கீழ் நோக்கி பார்க்கும் பொழுது இலங்கை தெரிகிறதாம். அங்கிருந்து அப்படியே ஒரே குதி. எங்கே குதித்தார்? இலங்கைக்கு குதித்தார். இப்பொழுது இருக்கிற மகேந்திரமலை ரொம்ப சிறிதாய் போய்விட்டதாம். ஏனென்று சொன்னால் மகேந்திரமலை வானுயர வளர்ந்த மலைதான். ஆனால் ஆஞ்சநேயர் பெருவலியோடு அதன் மீது ஏறி நின்ற பொழுது அமுங்கி போய்விட்டதாம். என்ன? அப்பொழுது அவர் மலையை உந்தி கொண்டு அங்கே பாய்ந்த பொழுது அதனுடைய சிரசுகளெல்லாம் ஒடிந்து போய்விட்டன. சுவேத மலையிலே போய் இறங்கினார் ஆஞ்சநேயர். ரொம்ப மிக கவனிக்க வேண்டிய இடம். சுவேத மலையிலே இறங்கி சீதா பிராட்டியை தேட வேண்டும். அப்படி என்று சொன்னால் அங்கே மிகப்பெரிய கோட்டை. கோட்டையின் கீழ்ப்பகுதியிலும் மேல் பகுதியிலும் சாளரங்கள் இருக்கின்ற தடங்களிலும் அந்த ராக்கதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் ராக்கதர்களுடைய கண்காணிப்பு. கோட்டையோ மிக வளர்ந்தது. அதில் செல்வது என்றால் கோட்டை வாயிலைத்தான் நெருங்கி செல்ல வேண்டும். சுருக்கமாக நாம் சொன்னோம் என்று சொன்னால், வாயிலை அவர் நெருங்குகின்ற பொழுது இந்த வடிவத்தில் நாம் செல்லக்கூடாது என்று சொல்லி சிறிய ரூபத்தை எடுத்துக்கொண்டு வாயில் பக்கம் போகின்ற பொழுது, யாரடா நில் அங்கே. ஒரு பெரிய இளங்கனி, அவள் பெயர், ஒரு காவல் தெய்வம். அப்படி அந்த கர்ஜனையே நடுங்குது. உடனே ஆஞ்சநேயர் சாதாரணமாக யாரடா நில்லது என்று சொல்லி அந்த இளங்கனி கர்ச்சித்தால் கூற்றுவன் கூட நிலை குலைந்து விழுந்து விடுவானாம். ஆனால் இந்த ஆஞ்சநேயர் அப்படி சிரிக்கிறாராம். அந்த இளங்கனி நினைக்கிறாளாம், இவன் என்னடா, நாம் அதட்டினால் இவன் சிரிக்கிறான், இவன் கண்ணுதல் கடவுள் போல் அல்லவா நகுகிறான் என நினைந்து அருகில் வந்தவள், நாம் ஏதாவது கோபத்தாலோ அல்லது ஒரு செயலாலோ சொல்லுகின்ற பொழுது அவங்க சிரிச்சுக்கிட்டுன்னா கோபம் அதிகமாக தான் வரும். என்ன அப்படியா அப்படின்னு ஒழுங்குனா அல்லது பேசாமல் இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. இதுதானே பழக்கம். என்ன மறுமொழி பேசிட்டா ஐயா சரி அப்படின்னு சொல்லிட்டா பிறகு அந்த பேச்சு நிற்கும். இவன் நான் அதட்டிய பொழுதும் இவன் சிரிக்கின்றான் அப்படி என்று சொல்லி அவன் மீது அந்த அந்த ஆஞ்சநேயர் மீது தன்னுடைய சூலத்தை ஏவினாள். ஆஞ்சநேயர் அப்படி இடது கையினால் வாங்கி ஒடித்து போட்டார். அந்த நேரத்தில் மீண்டும் அவள் ஆஞ்சநேயரை அடிக்க
வருகின்றாள் கைகளை தூக்கி கொண்டு. அந்த கைகளை எல்லாம் ஒரு கையினால் பற்றி கொண்டு, இவளை கொன்றுவிட வேண்டாம், ஆனால் இவளுக்கு புத்தி புகட்டுவோம் என்று சொல்லி ஓர் அடி ஓங்கி அடித்தார். அவ்வளவுதான். அந்த இளங்கனி பூமியிலே உருண்டு விழுந்தாள். எழுந்தாள், வணங்கினாள். இன்று நான் சாப விமோசனம் பெற்றிருக்கிறேன். பிரம்மதேவர் எனக்கு சாபம் கொடுத்து இலங்கையை நீ காத்து நில், என்றைக்கு எனக்கு சாப விமோசனம் என்று கேட்ட பொழுது, ஒரு வானரன் வருவான், அவன் உன்னை ஓங்கி அடிப்பான், அப்பொழுது உனக்கு சாப விமோசனம் அப்படி என்று சொல்லி சொன்னதனால், பிரபுவே உங்களை நான் வணங்குகிறேன், எனக்கு விமோசனம் கொடுத்தீர்கள், நீங்கள் செல்லுகின்ற திக்கெல்லாம் உங்களுக்கு வெற்றி ஆகட்டும், நீங்கள் இந்த இலங்கை மாநகரத்தை லகுவாக தேடுங்கள், உங்கள் காரியங்களிலெல்லாம் வெற்றியே என்று ஆசீர்வதித்து அந்த இளங்கனி தேவி சென்று விட்டாள். அதன் பிறகு நாலாபக்கமும் தேடினார். என்ன, கும்பகர்ணனுடைய சாலைக்கு சென்றார். அவன் பெருமூச்சு விடுகின்றான். இல்லையா, பெரிய உருவம், இவன் அல்ல ராவணன், இங்கும் இல்லை. வீடனன் வீட்டுக்கு போகிறார். அங்கு ஒரு தர்ம வீடாக அது இருக்கிறது, அற வீடாக இருக்கிறது. வீட்டை பார்த்த மாத்திரத்திலே இந்த வீட்டில் வசிப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர முடியும். அது மாதிரி நிந்தனை நரவும் நெறியில் ஊன்களும் கண்டிலன் என்கிறார். அங்கு ராக்கதர்கள் எல்லாம் நிந்தனை நரவம், ஊனும் கள்ளும் குடிப்பவர்கள். இங்கே அப்படி இல்லையாம். அந்தணர் இல்லன பொலிந்தது அரோ. ஒரு அந்தணர்வில் இல்லம் அது மாதிரி இருக்கணும். நம்முடைய வீடுகளெல்லாம் அப்படி வச்சிருக்கணும், அந்தணர்வில். அதனால இவன் ஒரு பெரிய மனிதனாக இருப்பான். மாமன் அப்படி பார்க்குறார். ராவணனுடைய அந்த இடத்திற்கு போகிறார். ராவணன் அப்படி 10 தலையோடு. அதுக்கு முந்தி நிறைய இடங்கள் தேடுவார். என்ன, பார்த்த உடனே, ராவணனை பார்த்த உடனே, கொடியவன் இவன்தான், என் தாய் சீதையை எடுத்து வந்தவன், இப்பொழுதே இவன் தலைகள் அறுந்து போகும்படியாக இவனை கொன்றுவிடட்டுமா அப்படி என்கிற உள்வேகம் வேறு வருகிறது. இல்லை இல்லை, மதிநுட்பம் உடையவர்கள் அல்லவா, வந்த காரியத்தில் சிரத்தையாயிருக்க வேண்டும். ராமபிரானுடைய கட்டளை எதுவோ அதைத்தான் செய்ய வேண்டும் என்று கோபத்தை தணித்து கொண்டார். அங்கிருந்து நாலாபக்கமும் தேடினார். தேடி தேடி காணவில்லை. என் செய்வது என்று நினைத்தார். அசோகவனம், அங்கு ஒரு சோலை இருக்கிறது, அது சிறப்பாக இருக்கிறது. சீதா பிராட்டி இருக்கின்ற இடம் இதுவாக இருக்கலாம் என்று சொல்லி அங்கு போய் பார்க்கிறார். சீதாதேவியை காண்கிறார். அதன் பிறகு அந்த சோலைகளை ஒரு நொடி பொழுதிலே அம்மாவிடம் விடைபெற்று கொண்டு நான் போகிறேன் என்று சொல்லி, சீக்கிரமாக அந்த பிராணநாதன் வருவான் அப்படி என்று சொல்லி நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. அவர் வந்த பொழுது அந்த கானகத்தை விட்டுவிடக்கூடாது, ஏன் இப்படி என்று சொல்லி கொஞ்சம் வந்ததுக்கு ஒரு அடையாளம் வேண்டாமா அப்படி என்று சொல்லி அழிக்கிறார். ராவணனுடைய புத்திரன் எல்லாம் வந்து எதிர்க்கிறான். அவர்களையெல்லாம் கொல்லுகிறான். சம்புமாலி மற்றும் உள்ள வீரர்கள் எல்லோரையும் அழிக்கிறார். இந்திரஜித் வந்து போர் செய்கிறான். இந்திரஜித்தினுடைய அந்த கட்டுக்கு எப்படி ராவணன் என்ன சொல்லுகிறான் பார்ப்போம் என்று சொல்லி அந்த நாகபாச கணக்கு கட்டுப்பட்டார். இழுத்து சென்றான். ராவணன் முன்பு விட்டார். ராவணனுக்கு போதனை சொன்னார். நீ அறிவுள்ளவன் என்று சொன்னால் சொல்வதை கேள். ஸ்ரீராமச்சந்திர பிரபு மிகுந்த அன்புடையவர், என்ன அறத்தின் வழி நிற்பவர், சீதாதேவியை விடு அப்படியெல்லாம் சொன்னார். அவன் கேட்கவில்லை. வீடனன் அங்கு வந்து அறிவுரை சொன்னார். என்னுடைய மகனை எல்லாம் கொன்றா ஏன் என்று சொன்னான். நானாக கொல்லவில்லை, அவர்களாக வந்து வீழ்ந்து இறந்தார்கள் அப்படி சொன்னான். உடனே கிங்கரர்களை பார்த்து இவனை கொல்லுங்கள் என்றான் ராவணன். கொல்மின் என்றலும் வீடனன் தம்பி பக்கத்தில் நிற்கிறான். நில்மின் என்றான். நில்லுங்கள் என்றான். அந்த சணத்தில் சில பெரிய ஆபத்துகள் வருகின்ற பொழுது ஒரு சத்தம் கொடுத்தால் போதும். அது மாதிரி நாமெல்லாம் பழக வேண்டும். ஒருத்தன் பெரிய அளவிலே ஆயுதத்தை கொண்டு தாக்குகிறான், ஒரு வேண்டா பார்த்துட்டு நடக்கட்டும் அப்படி நினைக்கக்கூடாது. என்ன, நில், அந்த சக்திக்கு ஆற்றல் இருக்கிறது, அப்படி நின்றுவோம். பால்டால் மருந்த குடிக்க போகிறான், ஒரு சின்ன ஒரு அதட்டல், அவ்வளவுதான். அது மாதிரி நில்மின் என்ற உடனே அரக்கர்கள் அங்கே நின்றார்கள். வீடனன் சொல்லுவான், தூதுவனை கொல்லுவது முறையன்று.
உனக்கு வீரம் இருந்தால் அவர்களை நாடி சென்று கொல்லலாம், ஆகவே விட்டுவிட வேண்டும். உடனே அந்த ராவணன் கொடியவன் அல்லவா, இந்த குரங்குக்கு பெரிய அழகு வாள்தான். ஏனென்றால் அந்த வாளினால் பலகாலம் பயப்பட்டவன். வாலியினுடைய வால் 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 என்று தான் பயப்படுவான். அவன் வால் செல்லுகின்ற இடத்திலே இவனுடைய கோல் செல்லாது, ஆட்சி செல்லாது. அதனால் வால் என்ற குரங்குகளுக்கு வால் தான் வலிமையுடையது. ஆகவே இந்த வாளை மூலமர சுட்டு விரட்டுங்கள் என்றான். மூலமரம் என்று சொன்னால் அங்கிருந்து அதை எரிச்சு மூலத்தில் வந்து முடியுமில்ல, மூலமர சுட்டு விரட்டுங்கள் என்றார். உடனே அதன்படி உங்களுக்கு வரலாறு தெரியும், கதை தெரியும், காவியம் தெரியும். சுற்றினார்கள் சுற்றினார்கள் சுற்றினார்கள். வால் நின்று கொண்டே போகிறது. எல்லா துணிகளும் கொண்டு சுற்றியாகிவிட்டது. எண்ணெயும் நெய்யும் விட்டாகிவிட்டது. வால் நீளுகிறது. என்ன செய்வது? அதன் பிறகு கடைசியாக அவன் கட்டளைப்படி தீயிட்டார்கள். இதுதான் நல்ல சந்தர்ப்பம். தேவி சீதா தேவி அசோகவனத்தில் இருக்கிற அந்த தாய், உலக நாயகி, அந்த திருமகள் நினைத்தாள், என் பிள்ளைக்கு இப்படி ஒரு சோதனையா? அக்னியே, நான் ஒழுக்கம் தவறாத உத்தமியாக இருப்பேன் என்று சொன்னால், இந்த உலகத்திற்கு உதாரண புருஷியாக இருப்பேன் என்று சொன்னால் சுடர்க்க, அவனை சுடாதேனா. வாலில் தீ கொளுத்தினா அது குளிர்ந்துக்கிட்டே இருக்கான் இவருக்கு. இது நல்ல தருணம் என்றார். வாளை நீட்டினார். ஆங்காங்கே இருக்கிற மாளிகை எல்லாம், எல்லா இடங்களும் அப்படி தீ பற்றி எரிகிறது. அந்த ராட்சசர்கள் பயந்தவர்கள் வானத்திற்கு சென்று விட்டார்கள். பெண்கள் எல்லாம் தலைமுடி புடவை எல்லாம் எரிந்து அங்கே பெரிய அல்லோலமான அதறல். வந்தார், நீரிலே வாளை குளிர்வித்தார். செய்ய வேண்டிய காரியம் செய்தாகிவிட்டது. சீதாதேவியை ஒருமுறை பார்த்தார், திரும்பி ஏகி வந்தார். ஒரே இவர் வருகின்ற அந்த ஒரு கலகலப்பை பார்த்து வானரங்கள் இங்கே காத்திருந்தார்கள் அல்லவா, அவர்களெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. வெட்டியாயிற்று அப்படின்னு சொல்லி வந்து குதித்தார். என்ன ஆனது? காயங்கள் எல்லாம் இருக்குது, நிறைய இதுகள் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் நான் அதை செய்தேன். நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு அல்லது ஒரு 5 பைசாவுக்கு ஒரு காரியம் செய்தோம்னா அதை குறைஞ்சது ஒரு 50 பேர்கிட்ட நான் இப்படி செய்தம் பார்த்துடுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நான் அதை செய்தம் பார்த்துடுங்க எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அவர் எதையுமே அங்கு நடந்த விஷயங்கள், நீங்கள் கொஞ்சம் மெதுவாக மதுவனத்தில் வந்து அங்கிருக்கின்ற, இதுவரை அதிகம் சாப்பாடு இல்லை, சீதாவை தேட வேண்டும், இப்பொழுது நீங்கள் விருப்பம் போல சாப்பிட்டு வாருங்கள் என்று மதுவனத்திற்கு அவர்களை அனுப்பிவிட்டு இவர் சீக்கிரமாக செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய அப்படி வாரார். இவர் வருவதை பார்த்து சுக்ரீவன் மற்றும் உள்ளவர்களெல்லாம் வெற்றிதான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் வந்தவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை சாதாரணமாக வீழ்ந்து அஷ்டாங்க நிலையிலே வீழ்ந்து அவருடைய பாதத்திலே சரணடைந்து வணங்குவார். இப்பொழுது என்ன நடந்தது தெரியுமா? வந்தவர் ஸ்ரீ ராமபிரானுடைய பகுதியிலே காலை நீட்டி தென் திசை நோக்கி வணங்கினார். இவரை வணங்கல்ல, தென் திசை நோக்கி. இவர் பக்கம் கால் இருக்கிறதா, தென் திசை நோக்கி அப்படி வணங்கி எழுந்து அவர் சொல்லுவார், சீதையை கண்டேன் என்று சொன்னால், சீதையை என்று சொல்வதற்கு உள்ளாக என்ன ஆனதோ என்று நினைத்து விட, கண்டனன் கற்புக்கனியை, கற்புடை கனி, அந்த ஒரு வார்த்தையிலே எல்லாம் வருவாங்க. கீழே விழுந்து ஏன் வணங்கினார் பின்னும், என்பெரும் தெய்வம் ஐயா, யான் வணங்கும் தாயம்மா தாய் என்று சொல்லி அந்த சீதா பெட்டியை, உலகம் உய்ந்தது, தர்மம் உய்ந்தது, தரணி உய்ந்தது, என் பெரும் தெய்வத்தை நான் கண்டேன் அப்படி என்று சொல்லி வணங்கி சொன்னார். இந்த இடத்திலே நாம் இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். சத்குருநாத மகாராஜுக்கு योगी राम सूरत कुमार जय गुरु राय।